வாங்க ஏஆ கிரியேஷன் சமையலில் சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுங்க இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சேமியா ஜவ்வரிசி பாயாசம் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு தடவை கழுவிய தண்ணி கீழே ஊற்றிட்டு இது போல் ஊற வச்சுக்கோங்க. சீக்கிரம் வெந்து வர்றதுக்காக தான். இப்போ அதை பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த ஜவ்வரிசி வேகிறதுக்கு நமக்கு எவ்வளோ பாயாசம் நம்ம தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி வச்சா போதும். இப்போ ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி வேகிறதுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேமியாவை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. சேமியா பார்த்தீங்கன்னா நான் அணில் சேமியா தான், நம்ம வந்து உப்புமாவுக்கு செய்யக்கூடிய சேமியா தான் எடுத்திருக்கேன். இதுலேயே நம்ம வந்து பாயாசம் செய்யலாம். இப்போ இதை லைட்டாக நீங்கள் வறுத்துட்டு நீங்கள் பாயாசம் செய்கிறப்ப சூப்பராக இருக்கும். இப்போ சேமியாவை நம்ம சேர்த்துருவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வறுக்கிறப்ப. ஏன்னா சேமியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு தீஞ்சு போயிடும். அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பாயாசத்துக்குடைய அந்த திக்னஸ் வந்து சேமியாவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இது போல் லைட்டாக வறுத்துக்குங்க. இப்போ சேமியா பார்த்தீங்கன்னா இது கூட 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இந்த சேமியாவை இப்போ தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். முந்திரி பார்த்தீங்கன்னா நல்லா உடைச்ச பருப்பு ஒரு 15 பருப்பு எடுத்துக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ திராட்சையும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ வறுத்த சேமியாவை பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கிளறி விட்டுருங்க. நல்லா சேமியாவும் நல்லா வெந்து வரணும். இந்த ஜவ்வரிசியோடு சேர்ந்து சேமியா சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துலேயே சேமியா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா பாயாசம் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்காங்க, பச்சை தண்ணி சேர்த்துக்காதீங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஜீனி தேவையோ அது அளவுக்கு சேர்த்துக்காங்க. இனிப்பு வந்து பார்த்து சேர்த்துக்காங்க. சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க, ஏன்னா அடியில் வந்து பிடிச்சிக்கோங்க பாத்திரம். நான் இப்போ ஜீனியை சேர்த்ததோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் நான் ஜீனி சேர்த்துருக்கேன். இப்போ ஜீனி கரைஞ்ச பிறகு நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு சேருங்க. பச்சை பால் சேர்த்திங்கன்னா அந்த பாயசத்தில் சேர்க்குறப்ப அது திரிஞ்சு போயிடும். அதுக்காக பாலை காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். ஜீனி சேர்த்து ஜீனி நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். பாலை பார்த்தீங்கன்னா நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் பால் ஆற வச்சு காய்ச்சி வச்சுருக்கேன். பால் நம்மளோட விருப்பம் தான் அதிகம் சேர்க்குறது. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிரும். ஒரு 2 கொதி வந்தோன்னே நம்ம இறக்கிடலாம். இப்போ பால் சேர்த்து 2 கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இதோட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க,
பாருங்கள், சூப்பராக பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடாதீங்க, அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.